வள்ளிக்கிழங்க நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக சீவி எடுத்துக்கலாம். இந்த வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கணும். மேல் தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கணும் பொடியாக. வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காய்ச்சியாச்சு. 1 கப் வெல்லம், ஒரு 50 கிராம் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுபட்டு வந்த முந்திரி திராட்சையை எடுத்துட்டு அதில் சீவி வச்ச வள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த நெய்யிலே நல்லா வதங்கட்டும். நெய் வேணால் நிறைய சேர்த்துக்கலாம். நான் முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலே வதக்கி எடுத்துக்கிறேன். கிழங்கு நல்லா வதங்கி வந்துடுது. இப்போ நான் காய்ச்சின பால் இருந்தாலும் காய்ச்சாத பால் இருந்தாலும் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்குலாம் நல்லா வெந்து வந்துடுது. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை வறுத்து வச்சதை சேர்த்து பரிமாற வேண்டியது தான். வள்ளிக்கிழங்கு பாயாசம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு சத்து நிறைந்த பாயாசம் இது. கேஸ் ட்ரபிள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சத்து இந்த பாயாசத்தில் இருக்குது. வள்ளிக்கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது.